ஒப்பாரி நம்பர் 17 அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சொல்லியிருக்கிறாருங்க. என்ன ஒப்பாரின்னா, நம்ம ஒப்பாரி முன்னேற்ற கழகம் இருக்குல்ல, அதாங்க நம்ம ஓஎம்கே. அவங்க நேற்று ஒரு ஒப்பாரி வச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு 3 பேர் பேசுனதை மட்டும் நம்ம டீகோட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுனது நம்மளை பற்றி தான். யாரை பற்றி? தாவேகாவை பற்றி மட்டும் இல்லை, நம்மளாம் வந்து மாஃபியாவும். நான் எந்த மாஃபியாவுக்கு தலைவன், என்னையே போய் மாஃபியான்ற அளவுக்கு பில்டப் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அதில் 3 முக்கியமான அந்த முக்கிய புள்ளிகள் சொன்னல, அதில் முதல் புள்ளி வந்து நடிகர் சத்யராஜ் அவர்களின் மகள். அவங்க தான் பேசியிருக்காங்க, திவ்யா சத்யராஜ் அவர்கள். அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னா, இது வழக்கம் போல தான் வந்த உடனே எழுதி வச்சது, மனப்பாடம் பண்ணது எல்லாத்தையும் வந்து வாந்தி எடுக்கிற மாதிரி எடுத்து அப்படியே வந்து சேகர் பாபுக்கு ஒரு ஹைப்பு, அப்படியே முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு ஹைப்பு, அப்படியே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஹைப்பு அப்படியே கொடுத்துட்டு, விஜய் அவர்களே, முதல்வர் அவர்களே, உங்களை வந்து நான் நேரடியாக எந்த ஒரு குற்றச்சாட்டும் அனாவசியமாக வைக்க மாட்டேன். சரி, என்ன தான் வைக்க போகிறேன் இப்போ அப்படின்னு, அனாவசியமான குற்றச்சாட்டு தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு மாஃபியா கும்பல் வந்து செயல்படுதான். அந்த மாஃபியா கும்பல் யார் தலைமையில் செயல்படுதுன்னா, சிஎம் சார் அவருடைய அடியாள் ஒருத்தர் இருக்காராம். அவருக்கு பேர்லாம் கிடையாது, பேர்லாம் கேட்காதீங்க, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. சொன்னால் கேஸ் போட்டுருவாங்க, அப்புறம் அவதூறு பரப்புன்னு சொல்லி கேஸ் போட்டுருவாங்க சொல்லிட்டு பேர் சொல்ல மாட்டாங்க. ஐயோ, ஒரு அடியாள் இருக்கான், ஒரு அடியாள் இருக்கான், ஒரு அடியாள் இருக்கான். யாரா அந்த அடியாள் தெரியாது. அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு மாஃபியாவை இணையதளத்தில் வந்து வழி நடத்துகிறாராம். ஒரு மாஃபியாவை இணையதளத்தில் வழிநடத்தி இவர்களை எல்லாம், இவர்கள் பேசுவதை எல்லாம் கொச்சையாகவும், இவர்களை பற்றி தரைக்குறைவாகவும் விமர்சனங்கள் செய்கிறாங்களாம். கண்ணாடி முன்னாடி இவங்களே பேசிக்க வேண்டியது, அதை வந்து இங்கே வந்து ஒப்பாரி வைக்க வேண்டியது. தோத்துட்டாங்க, அதை ஒத்துக்க முடியல. நாங்கள் இப்போ ஆளுங்கட்சி இல்லை, ஆனால் அடிக்கிற கட்சி இல்லை. என்ன இது? எதுக்கு ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அப்பா கிட்ட டைலாக் டெலிவரிலாம் கொஞ்சம் கேட்டு பார்த்து வந்து படிக்க வேண்டாமா? இப்படி இல்லாமல் வளர்றது வந்து, இதில் வேற ஆளுங்கட்சியாக இருந்தபோது உதயநிதி அவர்கள் எந்த அளவுக்கு ஏதோ சொன்னாங்களே, ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்களே, எனர்ஜியாக இருந்தாலும் அதே எனர்ஜியோடு தான் இப்போவும் இருக்காராம். என்ன எனர்ஜின்னு எனக்கு தெரியல. அப்போவே அவர் தூங்கி இருந்தால் வந்துட்டு இருப்பாரு, இங்கேயும் இப்போவும் தூங்கிட்டு தான் இருக்காரு. எப்போவாவது ட்வீட் மட்டும், அப்போ இன்ஸ்டாகிராம் பக்கம் போவார், அதெல்லாம் வந்து வேற விஷயம். ட்வீட் மட்டும் எப்போவாவது வந்து அப்படியே போட்டு, இந்த மாடல், சோஃபா மாடல், அந்த மாடல்னு போட்டுட்டு அவர் தான் தூங்க போயிடுவார். இவர் எனர்ஜியோடு இருக்காருன்றாங்க. சரி, ஓகே. சேகர் பாபு ஐயாவை வந்து அரசியலை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும். புரியல, அவர் வந்து வீட்டு குழந்தைகளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படித்தான் நம்மளை பார்ப்பாங்களாம். அவர் பொண்ணு ஏதோ லவ் மேரேஜ், ஏதோ பிரச்சனை ஆகி கொஞ்சம் இஷ்யூலாம் வந்து கேள்விப்பட்டோன்னு நினைக்கிறேன். அப்படிதான் உங்களையும் நினைப்பாரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களான்னு எனக்கு புரியலிங்க. இவங்க அப்படியே வளரிட்டு அப்படியே கடைசியில் என்ன பண்ணாங்க, அந்த அடியாள் இருக்கார்ல, அடியாள் அவர் ஒரு கம்பெனி நடத்துகிறாராம். அந்த கம்பெனியில் ஏழை கிராம பெண்களை எல்லாம் வரவழைச்சி சினிமாவில் பெரிய நடிகர்களோட உங்களுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாராம். எந்த மாதிரி சீரழிக்கிறான்னு சொல்லலை. பாலியல் தொல்லை கொடுக்குறாரா, இல்லை வேற யாருக்காவது வந்து சப்ளை பண்ணுறாரா, உங்கள் ஆளுங்க பண்ணதெல்லாம் அப்படி பண்ணுறாரா, இல்லை வேற ஏதாவது மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரி ஏதாவது பண்ணுறாரா, தெளிவாக எதையுமே தெளிவாக சொல்ல மாட்டோம். யாரு சொல்ல மாட்டோம், பேரு சொல்ல மாட்டோம், என்ன பண்ணாங்க சொல்ல மாட்டோம். ஆனால் இப்படி நடக்குது. பொத்தாம் பொதுவாக அப்படியே வந்து அடிச்சு விட்டு அப்படியே கண்டென்ட்டை எடுத்து கொடுத்தோம்னா, நம்ம ப்ரௌடு கொத்தூஸ் இருக்காங்களே, தௌலத்தோட தம்பி, அந்த குரூப்புக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கு. சரி, அதை முடிச்சுட்டு வெளியே வந்து ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, யாருங்க அது அப்படின்னா, ஜே அப்படி ஒன்றா வச்சுக்கிங்க. என்னத்தை வச்சுக்கிறது? எனக்கு வந்து ஒரு தலித் பெண், என்னுடைய இது வந்து நோயாளி, என்னுடைய பேஷண்ட்டு, அவங்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி பேசுகிறேன். நீ உண்மையிலேயே யோக்கியமாக இருந்தா யாவன் அந்த அயோக்கியனும் அவன் மேலே புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்க வச்சிருக்கணுமா இல்லையா? அது இந்த 20 நாளாக தான் நடக்குதா, இல்லை பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கா? இதை நீங்கள் தான் ஊக்குவிக்கிறீங்களா? இல்லை, நான் தெரியாமல் தான் கேட்குறேன். அவன் அயோக்கியனாவே இருக்கட்டும், நீங்கள் யாரையோ ஒருத்தர் சொல்கிறீங்க, அவன் அயோக்கியன்னு வெளிப்படையாக வந்து ஒரு மேடையில் மைக்க பிடிச்சி சொல்கிற அளவுக்கு தைரியம் இருக்குல்ல, நடவடிக்கை எடுங்க. இந்த மாதிரி இன்னும் எத்தனை பெண்களை சீரழிக்க போகிறான்? நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தா, நீங்கள் சொல்கிறது உருட்டு, அது வேறு விஷயம். நீங்கள் வந்து ப்ரௌடு உருட்டுவீங்க, அதனால் வந்து உருட்டுவீங்க. யார் அந்த அயோக்கியன், யார் அந்த அடியாள், யார் அந்த மாஃபியா தலைவன், அதை சொல்லி இந்த தலித் பெண்ணுக்கு இவர் இப்படி இழைத்தார் துரோகம், இவர் வந்து இப்படி நாசம் பண்ணார், அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும், சட்ட ரீதியாக கம்ப்ளைண்ட் கொடுங்க, முதல்வருக்கு நீங்களே கோரிக்கை வைங்க. வெளிப்படையா பாதிக்கப்பட்டவங்க உங்கள் பேஷண்ட் தானுங்க, வெளிப்படையா வேண்டாம்,
வெளிப்படையாக வேண்டாம், அவங்களுடைய அடையாளங்கள்லாம் தெரிஞ்சிடும். அதனால் வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ ஆபத்து வருமோ நீங்கள் யோசிக்கலாம், கொடுக்க வேண்டாம். தனிப்பட்ட முறையில் நீதிமன்றத்துக்கோ இல்லை முதல்வருக்கு நேராக போய் நீங்கள் சந்திச்சு சொல்லுங்கள். இல்லைன்னா இதை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். இதை பேசுறதுக்கு தைரியம் இருக்கா? இல்லை. ஏன்னா அவதூறு தானே, இப்படி ஒன்றா பேசிட்டு போகலாம். இவங்க ஒரு பக்கம் இப்படி உருட்டிட்டு போனாங்களா, அடுத்து ஒருத்தர் வந்தார் பாருங்க, புலவர் பிரசன்னா, சிரிப்பழகன் பிரசன்னா. இவருக்குள்ள நான் டிபேட்டில் உட்காந்து டிவியில் பேசியிருக்கேன், சன் டிவியில். சன் நியூஸை தவிர வேறு எங்கேயும் உட்காந்து பெருசாக பேசிட மாட்டாப்ல. அண்ணன் வந்து புளுத்தி அங்கே மட்டும்தான் பேசுவார். இங்கே வந்து என்ன கிழிக்கிறாருன்னா, தோத்துட்டாரு. எக்மோரில் சீட்டு வாங்குறதுக்கே ஒரு வட்டப்பாடெல்லாம் தெரியும். இதுக்கு முன்னாடி 2021 தேர்தலே ஒரு வந்துருக்க வேண்டியது. கட்சிக்காரனே ஒரு ஆஃப் பண்ணான். இந்த தேர்தலில் எப்படி ராஜீவ்காந்தின்னு ஒருத்தர் இருந்தார்ல, கிரீஸ் டப்பா, அந்த டப்பாவை எப்படி ஆஃப் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவரையும் ஆஃப் பண்ண பார்த்தாங்க. எஸ் ஆகிட்டாரு. போன வாட்டி இவருக்கு, இந்த வாட்டி அவருக்கு ஆஃப் பண்ணாங்களா. சொந்த கட்சிக்காரனே உங்களுக்கு ஆஃப் பண்ணிக்கணும், அந்த நிலைமை தான் உங்கள் கட்சி இருக்குது. அதுக்கு பெருமை பேசிட்டீங்க. சரி, ஓகே, பேசிட்டு போங்க. வந்து நின்று தோத்துவிட்டு வியாக்கானம் முறுக்குக்கு எக்ஸ்பைரி டேட் கேட்டார். இப்படி ஒரு அமைச்சரா? ஏன்டா முறுக்குக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கே, அது உண்மையான சர்ச் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு வந்து சீல் போட்டு கொடுத்து எவனையாவது கொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்கறது இல்லையா? நீங்கள் உங்கள் ஆட்சி லட்சணத்தில் 63 குழந்தைங்க சத்துணவு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்களே, வெக்கமா இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு? உங்கள் லேபிளை மட்டும் குத்துவீங்க, நல்லது நடந்தால் எங்கள் லேபிள், இல்லைன்னா அது யாருக்கோ அப்படின்னு குத்துவீங்களா? அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதுலேயும் அண்ணன் வன்மத்தின் உச்சத்துக்கு போய் என்ன திரும்ப சொன்னார், ஒரு மரம், அதில் உக்காந்த பறவைகள் கிளிகள் எல்லாம் உக்காந்து அந்த மரத்தில் இருந்த பழங்கள்லாம் தின்னு கொழுத்து போச்சான். கொழுத்து போய் அந்த பறவை வேற இடத்துக்கு போன உடனே நாயாக மாறிடுச்சான். எப்படி சொல்றது தெரியுமா? பல இடங்கள்ல அதிகார வெறிக்காக போய் நக்கி பிழைக்கும் நாயாக மாறிவிட்டார்கள். யார சொல்ற? தாவேக்காவை ஆதரிக்கிற என்ன மாதிரி ஆட்களை சொல்றியா? இல்லை உங்களுக்கு ஓட்டு போடாமல் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே அந்த மக்களை சொல்றியா? இல்லை உங்கள் கூட்டணியில் இருந்து தேர்தல் சந்திச்சதுக்கப்புறம் பாஜக ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக, யார் மூலமா? உங்கள் மூலமா. அதிமுக பாஜக அந்த கூட்டணி, உங்கள் கூட்டணி, அந்த கூட்டணி ஆட்சி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தாவேகாவை ஆதரித்து தாவேகா ஆட்சி அமைக்க உதவிய கூட்டணி கட்சிகளை நக்கி பிழைக்கும் நாய்கள்னு சொல்றியா? யாரை சொல்ற? தெளிவாக சொல்ல முடியுமா உன்னால? தைரியம் இருக்கா? கம்யூனிஸ்டுகளை சொல்கிறேன், விடுதலை சிறுத்தைகளை சொல்கிறேன், காங்கிரஸை சொல்கிறேன் அப்படி தைரியமாக சொல்லுவியா? காங்கிரஸை கூட நீ சொல்லுவ, நீ சொல்லுவ. முஸ்லீம் லீகை சொல்லுவியா? சொல்லு, தைரியமான ஆலோசில. இதான் பெரிய இல்லை, சொல்ல வேண்டியதானே? சரி, அடுத்து அண்ணன் நம்ம ஆஸ்கார் அண்ணன் வர்றாரு. அவர் என்ன சொல்றாரு தெரியுமோன்னு என்னென்னவோ விளக்கலாம் சொல்றாரு. அதாவது ஒரு அழகான ஆபாசமான ஒரு காதலியா, அந்த காதலி வந்து உங்க அம்மாவோட இதயம் எனக்கு வேணும்னு கேட்டாங்களாம். அதை வந்து அவன் மனசாட்சியே இல்லாமல் அந்த அம்மாவுடைய இதயத்தை அறுத்து கையில் கொண்டு போனானா, போகிற வழியில் தடுக்கி விழுந்துட்டானா, அந்த இதயம் அவர்கிட்ட பேசுதான், பார்த்து தம்பி அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குதான். இறக்கமே இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட திரும்ப அந்த இதயத்தை கொடுத்து அவன் காதலிக்கிட்ட கொடுத்துட்டானான். இது ஒரு கதை. இதை உங்களை வர ஆட்களால் மட்டும்தான் எனக்கு நம்ப முடியும். இதில் என்ன சொல்ல வர? சரி, இதையாவது விடுங்க. நபிகள் நாயகம் பற்றி ஒரு சிறுகதை சொன்னார். அவர் எழுதுனதா ஒரு விஷயம் சொன்னார். ஒரு வேடன் வரான், ஒரு மானை வேட்டையாட பார்க்குறான். அந்த மான் வந்து கெஞ்சி கூத்தாடி, நான் போய் என் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குதான். உன்னை எப்படி நம்புறதுன்னு கேட்குறாராம். நபிகள் நாயகம் நான் நம்பிக்கை கொடுக்குறேன்னு வந்து நிற்கிறாராம். அது பால் கொடுக்க போகுதான். அது போனது தான் வராதுன்னு சொல்லி அந்த வேடன் வந்து நபிகள் நாயகத்தை பற்றி பேசுகிறானா. யாருக்கு அந்த மாதிரி நிற்காதுன்னு சொல்கிறானா. போன மான் வருமா வராதான்னு வெயிட் பண்ணுறானா. அந்த மானு திரும்ப நான் போயே ஆகணும், எனக்காக அந்த நபிகள் நாயகம் வெயிட் பண்ணுறாருன்னு சொல்லுதான். இப்படியெல்லாம் ஒரு உருட்டி சம்மந்தமே இல்லாமல் என்ன தான் சொல்ல வரீங்க? இப்போ அந்த மான் யாரு, நபிகள் நாயகம் யாரு, வேடன் யாரு, கொஞ்சம் தெளிவுபடுத்த முடியுமா? அண்ணன் என்ன சொல்றது தெரியுமா? பாஜக ஆட்சி கூட அமைஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம கூடவே இருந்துருக்கணுமா. எப்படி திமுக, அதிமுக, பாஜக, பாமக இவங்க எல்லாம் சேர்ந்து கூட்டணியில் வந்து ஒரு ஆட்சி அமைப்பாங்களா? அதுக்கு முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பாரா? அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், முஸ்லீம் லீகுகள் இவங்கெல்லாம் அப்படியே பொத்துனாப்புல இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ரத்தனமா, மாணிக்கமா, தங்கமா வச்சு கொண்டாடுவாங்க. இல்லைன்னா நக்கி பிழைக்கும் நாய்கள்னு வாங்கலாம். இவங்கெல்லாம் பேசலாமா? இதில் வேற சேகர் பாபு அண்ணனுக்கு மேட்ச் பண்ணி அப்படியே தடவி கொடுக்குறாங்க. இந்த தடவி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஒப்பாரி மீட்டிங்கே போட்டிருக்காங்க. அங்கங்கே ஆள் எடுத்து ஒப்பாரி மீட்டிங் வச்சு எதுக்கு? அண்ணன் சொல்கிறாரு, சேகர் பாபு அண்ணன் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்னு கலைஞர் சொன்ன ஒரு கதையை எடுத்துகிட்டு வந்து சொல்கிறாரு. சூப்பராக இருந்தது கதை. நான் தான் அழுது ஆஸ்கர் வாங்கலான்னு பார்த்தேன், என்னையோட நீ பெட்டராக அழுது ஆஸ்கர் வாங்கலான்னு பார்க்குறியானா அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபுவை காப்பாற்றுறதுக்கு என்னமா வேலை பார்க்குறாரு. இவங்கெல்லாம் என்னன்னா, தோத்துட்டோம், அந்த தோல்வியை ஒத்துக்க முடியல. இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் தோல்வி அடைந்த ஒரு கட்சி
எதிர்கட்சி கிட்ட இப்படி ஒப்பார வச்சு, மக்கள்கிட்ட இப்படி ஒப்பாரி வச்சு சாபம் மட்டும் நான் பார்த்ததே இல்லை. நீங்க என்ன பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருங்க. இன்னைக்கு வெள்ளை அறிக்கை வேற வந்திருக்குது, அதை பத்தி தான் வீடியோ போட்டிருக்கணும். ஆனா இந்த வீடியோ என் கண்ணில் பட்டுச்சு, இதை பத்தி பேசாம இருக்க முடியல. அதனால தான் இந்த வீடியோ. ஒப்பாரி நம்பர் 17 அப்படின்னு அன்பில் மகேஷ் ஆஸ்கர் நாயகன்னு சொல்லிட்டாரு. அதனால பாத்துருங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான் உங்களுடன் கேர்.